Hello students, very good morning to all. Once again welcome to Catalytic Chemistry classes. ஸோ நம்ம கிளாஸஸில் குரூப் தியரி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன அண்டு வாட் ஆர் த சிமிட்ரி எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு சிமிட்ரி எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ்லையும் நம்ம வந்து சம் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ், ஓகே, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் பற்றியும் அண்டு இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமிட்ரி இது ரெண்டையும் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். By the way, this is a third video from this series. Okay, center of inversion. ஓகேவா, ஸோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்னா வேறு எதுவும் கிடையாது. ஒரு மாலிகுல் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒரு மாலிகுலில் சென்டர் பாயிண்டிலிருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அங்கே வந்து சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, from a center point of a molecule all the opposite sides identical atoms should be present. ஓகேவா, ஸோ ஒரு ஆட்டத்தோட ஒரு மாலிகுலோட சென்டர் பாயிண்டிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம் அதில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் எல்லாமே என்ன இருக்கணும், ஐடென்டிக்கலாக இருக்கணும். எவ்ரி ஆப்போசிட் பாயிண்ட் மஸ்ட் பி ஐடென்டிக்கல். ஈவன் இஃப் ஒன் பாயிண்ட் இஸ் நாட் ஐடென்டிக்கல் தென் த ஹோல் மாலிகுல் லேக் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஓகேவா, ஸோ அதில் எல்லா ஆப்போசிட் சைடும் சேமாக இருந்து பட் ஒரு சைடு வந்து சேமாக இல்லைன்னா கூட அந்த மாலிகுலில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இஸ் டினோட்டட் பை CI. ஓகே, ஸோ CI. ஸோ இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு நான் H2O அண்ட் BCl3 அண்ட் எத்திலீன் மாலிகுல் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் H2O எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ H2O. ஸோ இதோட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ திஸ் இஸ் அ பெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். இட் ஹஸ் அ 2 lone pairs. இப்போ இந்த H2Oவில் பார்த்தீங்க அப்படின்னா there is no center of inversion. ஓகே, ஒய் பிகாஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு ஆப்போசிட்டில் யாருமே இங்கே கிடையாது, நோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். இப்போ இந்த ரெண்டு லோன் பேருக்கும் ஆப்போசிட்டில் சேம் லோன் பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆப்போசிட்டில் யாருமே இல்லை. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ஹியர், ஆப்சன்ஸ் ஆஃப் நோ CI, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். நெக்ஸ்ட் BCl3. BCl3ல சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா அப்படின்னா சிஹியர் இங்கேயும் சென்டர் ஆஃப் இன்வர்ஷனுக்கு இல்லை. இந்த மாலிகுலோட சென்டர் எது? திஸ் இஸ் அ சென்டர் பார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சென்டர் பார்ட். ஸோ இதோட ஆப்போசிட்டில் இதில் கனெக்டாக இருக்கக்கூடிய இதோட ஆப்போசிட்டில் ஒரு CL கிடையாது. அதே மாதிரி சேம் இந்த கேஸ் இந்த சைடுலேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா இதோட ஆப்போசிட்லேயும் யார் கிடையாது, இன்னொரு CL இல்லை. ஐடென்டிக்கல் குரூப் தான் இருக்கணும். ஸோ தேர் இஸ் நோ ஆப்போசிட். ஓகே, ஸோ யாருமே இங்கே இல்லாதனால இங்கேயும் நோ CA, இங்கேயும் லேக் ஆஃப் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். இப்போது நம்ம எத்திலீன் மாலிகுலை எடுத்துக்க போகிறோம். ஸோ எத்திலீன் மாலிகுல் எப்படி இருக்கும்? இது C டபுள் பாண்ட் C H. ஓகே, ஸோ இந்த மாலிகுலில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் see here, this is the center point of the molecule. புரியுதுங்களா? இப்போ இதோட ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு ஐடென்டிக்கல் குரூப் இருக்கா அப்படின்னா எஸ், இட் ஹாஸ் அன் ஐடென்டிக்கல் குரூப், இட் ஹாஸ் அ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். சரி, அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு சேம் ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். புரியுதுங்களா? ஸோ அதேமாதிரி ரெண்டு கார்பன், புரியுதுங்களா? இட் ஹாஸ் அ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஓகே, ஒரு சென்டர்லேருந்து ஆப்போசிட் சைடில் சேம் குரூப் இருந்தால் இதை என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஓகே, பர்டிகுலராக இது எப்படி போகணும் அப்படின்னா இந்த சென்டர் வழி தான் போகணும். ஓகே, ஸோ இந்த மாலிகுலோட சென்டர் வழி தான் இது கிராஸ் ஆகணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. CI இஸ் ப்ரெசென்ட். சியர் கைஸ், ஸோ இது BCl3 ஸ்ட்ரக்சருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா BCl3 3 நம்ம எடுத்திருக்கோம். இதோட ஆப்போசிட் இது 3 CL, புரியுதுங்களா? இது போரான்னு வச்சுக்கிட்டே அப்படின்னா இதோட ஆப்போசிட்டில் ஒரு ஐடென்டிக்கல் குரூப் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது ஒரு மாலிகுலில் ஒரு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இல்லை அப்படின்னாலும், புரியுதுங்களா? இப்போ இதோட ஆப்போசிட்டில் இது இல்லை அப்படின்னாலும் இது என்னது? தேர் இஸ் நோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஸோ ஹியர் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இஸ் ஆப்சென்ட். ஓகே, பட் இந்த மாலிகுலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இது எத்திலீன் மாலிகுல்னு இமேஜின் பண்ணிங்க. திஸ் இஸ் அ டபுள் பாண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, இதில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா எஸ், இட் ஹஸ் அ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்.
ஓகே. ஸோ இது இப்படி ஒரு பிளேன் நீங்கள் இமேஜினரியாக பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, பிளேன் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஆக்சிஸை பாஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இதோட ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஈச் எவ்ரி ஆப்போசிட் சைடில் வந்து ஐடென்டிக்கல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நவ் இந்த மாலிகுலில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், see here all are identical group தான். ஸோ அதனால் சேம் கலரில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கான, எஸ் இருக்குது. ஏன்னா இதோட ஆப்போசிட் சைடில் சேம் குரூப் இருக்குது, இதோட ஆப்போசிட் சேம் சைடில் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்றது இங்கே போகக்கூடிய இந்த மிட் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது, புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிளாட்டினம் Cl4 நம்ம எடுத்துக்கலாம். பிளாட்டினம் Cl4 2 - it's an example. It is a square planar complex. ஸோ இது எப்படி இருக்கும், இட்ஸ் லுக் லைக் பிளாட்டினம் ஒரு ஸ்கொயர் பிளேன் Cl 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 +2. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதோட ஆப்போசிட் சைடில் யார் இருக்குது அப்படின்னா சேம் ஐடென்டிக்கல் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இதில் Ca சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் we are going to take ammonia molecule NH3. இதில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா அப்படின்னா, see here this is a structure of ammonia. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஹைட்ரோஜன் we know that இது நைட்ரோஜன் அண்ட் these 3 ஆர் ஹைட்ரோஜன். ஸோ இதோட ஆப்போசிட்டு, ஓகே, இதோட ஆப்போசிட்ன்றது இங்கே வரக்கூடியது. ஸோ இந்த ஹைட்ரோஜனில் ஒரு ஹைட்ரோஜன் இல்லை. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடுன்றது இங்கிட்ட இருக்கக்கூடியது. ஸோ இதில் எங்கே என்ன ஹைட்ரோஜன் இல்லை. ஸோ டியூ டு த லேக் ஆஃப் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன், ஸோ இங்கேயும் என்ன கிடையாது, Ci இல்லை. ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SF6, ஓகேங்களா, SF6 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சல்ஃபர் 6 ஃப்ளோரின்ஸ் இதை சரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கா அப்படின்னா, எஸ் இட் ஹஸ் அ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஸோ ஒவ்வொரு ஆப்போசிட் சைட்லையும் ஐடென்டிக்கல் குரூப்ஸ் இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் எப்படி போகும், இதோட ஆப்போசிட்டில் 2 ஃப்ளூரின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட ஆப்போசிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் இருக்குது, இந்த ஃப்ளூரினுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்குது. ஓகே, ஸோ ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்குது, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் இருக்குது. See here I am going to take this example. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் நல்லா தெரியும் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சரு. ஓகே கைஸ், ஸோ நான் ஆக்டாஹைட்ரல் ஸ்ட்ரக்சரை தான் உங்களுக்கு நான் இப்படி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் லுக் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி பார்த்தா தான் இந்த கீழே இருக்கிற மாலிகுலும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதில் இதோட ஒவ்வொரு ஆப்போசிட் சைட்லையும் என்ன இருக்குது, ஒரு ஐடென்டிக்கல் குரூப் வந்து இருக்குது. சரிங்களா, இதோட ஆப்போசிட் சைடில் ஒரு ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது, இதோட ஆப்போசிட்ஸில் ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது, இதோட ஆப்போசிட்லையும் ஒரு ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன இருக்குன்னா, இட் ஹாஸ் அ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஓகே, சிமிட்ரி இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டில் என்ன இருக்குது, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? See here, this is one of the example. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கேன். இது A, B and C அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, among the 3ல which one have the center of inversion? ஓகே, A or B or C we have to find out. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ஃபஸ்ட் ஒன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, see here இதோட ஆப்போசிட் சைடில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் சைடில் ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகே, தென் அதே மாதிரி இந்த Clல ஆப்போசிட் சைடு இந்த சைடு ஒரு Cl இருக்குது. ஓகே ஓகே, பட்டு இதே வந்து இந்த சைடும் 2 ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா, இங்கேயும் ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரோஜன் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுவும் இந்த டாப்பும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நோ. ஓகே, ஏன்னா இங்கே ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே குளோரின் இருக்குது, நோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். இங்கே ஹைட்ரோஜன், இட்ஸ் ஓகே. ஓகே, பட் இங்கே ஹைட்ரோஜன் இருக்குது, கீழே ஹைட்ரோஜன் இருக்குது. இப்போ இதுக்கும் இதோட டாப் இஸ் ஓகே, பட் டவுன் வந்து சிஎலும் ஹைட்ரோஜன் இருக்குது, இட்ஸ் நாட் ஓகே. ஓகே, ஸோ இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் Ca. ஓகே, இப்போ செகண்ட் கேஸ்க்கு வரலாம். செகண்ட் கேஸில் பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இந்த டாப் அண்ட் டவுன். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ ஐடென்டிக்கல் குரூப். அதே மாதிரி இதோடதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஐடென்டிக்கல் குரூப். புரியுதுங்களா? தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஜன். ஓகே, ஐடென்டிக்கல் குரூப் இஸ் ப்ரெசன்ட், இங்கேயும் ஐடென்டிக்கல் குரூப் இஸ் ப்ரெசன்ட். இது ரெண்டுலேயும் என்ன இருக்கும், ஹைட்ரோஜன் அண்ட் ஹைட்ரோஜன்.
ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிக்கல் குரூப், இதுலேயும் ஐடென்டிக்கல் குரூப் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆர் நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, இந்த கிராஸில் போய் கீழே இருக்கிறத மேட்ச் பண்ணாலும் சரி, அதேமாதிரி இந்த கீழே இருக்கிறது இந்த மாதிரி மேட்ச் பண்ணாலும் சரி. புரியுதுங்களா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இதில் இருக்கும். ஓகே. ஸோ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Okay guys, thank you so much. In my next video I'm going to discuss about improper axis of symmetry.